ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் மோமோஸ் தாங்க ரெடி பண்ண போகிறாங்க. அதுவும் கோதுமை மாவை வச்சு. எப்போவுமே மோமோஸ் நமக்கு மைதா மாவில் தான் ரெடி பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. இதோட சுவை பார்த்திங்கன்னா அட்டகாசமான சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க இந்த பன்னீர் மோமோஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. இந்த மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்குங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரே டைமில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து நல்லா மாவு பிசையணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா கையால் இதேமாரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. அடுத்தது நான் ஒரு 100 கிராம் அளவு பன்னீர் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம காய் சீவர கட்டையில் நல்லா பூ மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கணும். இப்போ இது கூட என்னென்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாங்க. அடுத்தது வெஜிடபிள் சாப்பரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. 5 பல் பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொடிசாக நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ண வெங்காயத்தை நம்ம பன்னீரோடு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது மசாலாவை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக காரத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்த பிறகு 1 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மோமோஸில் வைக்கிற பன்னீர் ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாவில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 மோமோஸ் கிடச்சிது. அடுத்தது சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் சென்டரில் மாவு வச்சுக்கோங்க. நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரவுண்ட் ஷேப் சரியாக வரலனா ஒரு கப்போட மூடி எடுத்து சென்டரில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா உள்ள மாவெல்லாம் எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா ஒரு அழகான ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சுங்க. இப்போ இந்த மாவு உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. நான் இப்போ மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கலாங்க. சைடில் நல்லா ஒட்டி எடுத்த பிறகு இந்த சைடும் திருப்பி விட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு அழகான ஷேப் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், 2 சைடும் இது மாதிரி திருப்பி விட்டு அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு அழகான மோமோஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்தது இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் வேகணும், அதனால் நிறையவே தண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இட்லி தட்டை வச்சு அது மேலே வாழையில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோமோஸை நம்ம வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் நமக்கு தேவைப்படுங்க. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் மோமோஸ்லாம். இனி அதிக காசு கொடுத்து கடைகளை வாங்காமல் கோதுமை மாவில் ஹெல்த்தியான பன்னீர் மோமோஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையில் அட்டகாசமாக இருக்குங்க. ஸ்டஃபிங்க்கு நம்ம பன்னீர் வச்சுருக்கோங்க. நீங்கள் பன்னீருக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் இல்லைனா சிக்கன், மட்டன், எக்கு கூட நம்ம வச்சு செய்யலாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.